பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறப்போ கேமராமேன் அந்த ஆங்கிள் எங்க திரும்ப போய் வச்சிருக்காப்ல, அந்த கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சர்னு நினைக்கிறேன், ஒரு மரியா வில்சன் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அந்த கேமராமேன் வச்சிருக்காப்ல. எதுக்காக வச்சிருக்காருன்னா, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா சிங்கப்பெண் அதிரடிப்படை தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விங் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். பெண்கள் கிட்ட இருந்து முதல்ல நிதி அமைச்சர்கிட்ட இருந்து காப்பாற்றணும். சொந்த குடும்ப உறுப்பினரை நல்ல கட்டையால ராடால வச்சு அடி அடிச்சிருக்காரு. இவர் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு பொதுமக்களுக்கு சொல்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்க துறை சார்ந்த அமைச்சரா இருக்க பாத்தீங்களா, அவருக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. அப்புறமா நீங்க நாட்டுக்கு நல்லது சொல்ல வரலாம். இதுல குறிப்பா பொம்மை முதலமைச்சர் விஜயன் அவர்கள் ஒன்னு சொன்னாப்ல, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அது கடைபிடிக்கணும் அப்படின்னு. இதேதான் நாங்களும் எங்க ஆட்சியில சொன்னோம். திமுக ஆட்சியில திரும்ப நாங்க சொன்னது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், கவர்மெண்ட்னால எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு போலீஸ் கொடுக்க முடியாதுன்னு நாங்க அப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நீங்க கேட்கல. உங்க ஆட்சியில வந்தோடனே தனி மனித ஒழுக்கம்னு சொல்றீங்க. அங்க வந்தா மட்டும் நீங்க பொங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் தனி மனித ஒழுக்கம்னு சொல்றீங்க. என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு. இதனாலதான் திரும்ப நான் சொல்றேன், பொம்மை முதலமைச்சர், டம்மி சிஎம் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இடம் பொருள் ஏவல் தெரியாம